நம்ம இப்போ உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு குழம்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அது தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறுனா நல்லா அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், புளி, அப்புறம் பருப்பு அரைச்சி வச்சுட்டேன். அது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அது அரைச்சி வச்சதுக்கு. அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன பால் மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் சரியாக வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா வேக விடுங்க. லைட்டாக வெந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு காய் எதுவுமே தேவையில்லை. வெறும் இந்த குழம்பு மட்டும் இருந்தாலே போதும். அந்த உருண்டையை வச்சு சாப்பிட்றலாம். அந்த குழம்பை ஊற்றி நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு அடுத்த பேஜும் போட்டுறேன். நம்ம ஒரு கப்பு போட்டோம், அதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு மசாலா பொடி 2 ஸ்பூன், வேறு எதுவுமே நான் போட மாட்டேன். வெறும் மசாலா பொடி, வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி மட்டும் தான் போடுவேன். அது எந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்லி நீங்கள் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போடுறேன். தனித்தனியாக அரைச்சி வைக்க மாட்டோம். மிளகாத்தூள்,
மல்லித்தூள் எதுவும் போட மாட்டோம். வெறும் மசாலா பவுடர் மட்டும் தான் போடுவோம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து ஊற்றிக்கலாம். நாங்கள் எல்லா குழம்புக்குமே நாங்கள் மசாலா பொடி தான் போடுவோம். எல்லா குழம்புமே நல்லாயிருக்கும். புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூடயே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த உருண்டை வந்து அப்படியே அது தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துரும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் மசாலா பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உருண்டை இருக்குல்ல, அந்த உருண்டையெல்லாம் வந்து அந்த நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு அந்த குழம்புல போட்டுருங்க. நல்லா அந்த உருண்டையும் அந்த குழம்போட சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா கலக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வத்தி வந்துருச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த உருண்டை நல்லா அந்த குழம்பு ஃபுல்லாக நல்லா எடுத்துக்கிறோம். அதை நல்லா லைட்டாக பிச்சாலே நல்லா பியும். சூப்பராக இருக்கும். இது எதுவும் காய் எதுவுமே தேவையில்லை. அந்த குழம்பு மட்டும் நீங்கள் வச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.